ஜெய் சாயிராம். உன் அப்பாவை மிக கெட்டியமாக பிடித்திருக்கிறாய். பின் உன் மனதில் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எங்களுடைய கருணையான பார்வை உன்மேல் விழுந்திருக்கிறது. இனி வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷ நிகழ்வுகள்தான் நடக்கும். உன்னை சோதனைக்கு ஆளாக்குவேனே தவிர உன்னை எப்பொழுதும் நான் விட்டுவிடவே மாட்டேன், கைவிட்டு விடவே மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தரத்தான் போகிறேன். உனக்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் உனக்கு இந்த பரீட்சையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டும், உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் உன் வாழ்க்கையில் நான் பரீட்சையை, கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். மனம் தளர்ந்து விடாதே. எல்லாமே அப்பாவின் லீலைகள்தான் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக எதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை சீராகவே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நில். உன்னுடன் இருப்பது உன் சாயி என்று சொல்லிப்பார். உனக்குள் ஒரு மன தைரியம், உனக்குள் ஒரு புது தெம்பு புணர்வதை நீயே காண்பாய். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் பிள்ளையே. கலங்காமல் தைரியமாக இரு. ஒரு மாற்றத்தை, திடீரென்று ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீ சந்திப்பாய் உன் வாழ்வில். வீழ்வது தவறு இல்லை, வீழ்ந்தவுடன் வீழ்ந்தே கிடப்பதுதான் மிகப்பெரிய தவறாகவே இருக்கும். எழுந்து நடக்க கற்றுக்கொள். நடக்க முடிகிறது என்றால் கொஞ்சமாக ஓட பழகிக்கொள். ஓட முடிகிறது என்றால் போராட கற்றுக்கொள். வாழ்க்கையை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம் வெற்றியை. வீழாமல் நீ இருந்தால் அனுபவமே உனக்கு கிடைக்காது. அப்படியென்றால் வீழ வேண்டும் என்றுதான் அர்த்தம். வீழ்ந்து பார்த்தால்தான் அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைத்தால்தான் வாழ்க்கையில் உன் இலக்கை உன்னால் வெகு சுலபமாக அடைய முடியும். உன்னை சுற்றி ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை சுற்றி பெரும் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய், நீ வெற்றியை எட்ட பிடிக்க தயாராகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் உன்னிடம் இருந்தால் உனக்கான வெற்றி வாசல்படிகள் எப்பொழுதுமே திறந்தே இருக்கும். உனக்கான வெற்றியை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீயே உனக்காகவே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எதையும் நீ தேடி போய்கொண்டே இருக்காதே. உனக்கு தகுதி என்று ஒன்று இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொண்டவனுக்கு பிரச்சனைகள் மிக பெரியதாக தெரிவதே இல்லை. உடல் சோர்வாக இருக்கிறதே என்று தாயாகிய உன் தாய் எப்பொழுதும் வெளிப்படுத்தியதே இல்லை. மன சோர்வாக இருக்கிறதே என்று தந்தை எப்பொழுதுமே வெளிக்காட்டிக்கொள்ளவே மாட்டார். எதுவுமே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் போராட்டமும் கஷ்டங்களும் தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிறது. அந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கும் பொழுது உனக்கான வெற்றியை நீ கொண்டு வருவதற்கான அத்தனை வேலையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போராட்டத்திலிருந்து மீண்டு உனக்கான வாழ்க்கையை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடிக்க முடியும். நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் உன்னால் எப்படி தனித்து இருக்க முடியாதோ, இயங்க முடியாதோ, அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நான் என்னுடைய வலது கரத்தால் உன்னை தாங்குகிறேன். உன்னுடைய கர்மாக்கள் மீதமில்லாமல் நசுங்கும் அளவிற்கு நீ என் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னை ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக பாதுகாத்து வருகிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது என் கண்மணியே. யாரிடம் உன் குறைகளையெல்லாம் கூறி அந்த குறைகளுக்கான வழியை தேடுகிறாயோ அந்த இடத்திலிருந்து உன் தேடல்களுக்கான வழியை நான் காண்பிக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறேன். உனக்கு நிவர்த்தியும் செய்கிறேன். யாரை நீ தேடி செல்கிறாயோ அவர்களாகவே நான் நின்று உன்னை வரவேற்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, உனக்கு
ஆசி கூறுவார்கள். அந்த ஆசிர்வாதத்தை வழங்குவது உன் சாயிநாதரே என்பதை அறிந்து கொள். உன்னுடைய சோதனை காலத்திலும் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே. யாராவது உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் அளித்தாலோ அல்லது அன்பான உபதேசங்களை செய்தாலோ அதுவும் நானே. அவர் வாய் மொழியிலிருந்து வருவது என்னுடைய சொற்கள் என்றே அறிந்து கொள். உன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக அவசியம். அந்த சந்தோஷத்திலிருந்துதான் உனது கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னார்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே, மனதிலும் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே அப்போது அப்படி நான் பதில் சொல்லுவேன். நீ வருத்தப்படாதே. உன் சாயிநாதர் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என்னுடைய கண்ணின் இமை போல் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். என் பார்வையும் எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது காற்று உன்னை கலைக்காது, கஷ்டம் உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை வேதனைப்படுத்தாது, தீ உன்னை சுடவே சுடாது. என்னப்பா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு கண்மணியே. வெற்றி உனக்கே. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது எப்பொழுதும் இழக்கப்படுவதும் இல்லை. மனிதன் கொடுப்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. என் பிரியமான பொக்கிஷத்தை உன் சாயப்பா சுமந்து பொக்கிஷமாக காப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை கண்ணின் மணி போல் எப்பொழுதும் காப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போர்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. விரைவில் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். உனக்கு நல்ல விடியல் உண்டாகும். இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா இருக்க உனக்கு என்ன பயம்? கலங்காதே என் கண்மணியே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கான வெற்றி பாதை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. என்றுமே கலங்காதே. நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் என்னை வந்து சரணடைகிறார்களோ அவர்கள் நீர் போய் கடலில் எப்படி கலக்கிறதோ அதுபோல என்னிடம் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், கரைந்தே விடுகிறார்கள். என் மீது உங்களின் சுமைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். நான் அதை தாங்கி உங்களுக்கான அபயத்தை நிச்சயமாக வழங்குவேன். உடலால் உலகத்து தேவைகளை செய்து கொண்டே மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு என் குழந்தையே. இறைவன் கருணையுள்ளவர். அவர் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு தீங்கு வர அனுமதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. முதலில் பசியாக இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு பின் நீ உண்ணுவாயாக. இதுதான் தர்மமும் கூட. ஒருவருக்கொருவர் சேவை செய்தும் அன்பாக இருந்தும் உதவி செய்தும் நாம் அன்பாக இருப்போம். பொழுது இந்த உலகமும் அமைதியாகவே இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களே, புண்ணியம் செய்தவர்களே பாக்கியசாலி கூடவே. பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயப்பாவை வணங்கும் பாக்கியம் பேறு நிச்சயமாக கிட்டும். நீ என்னுடைய பொக்கிஷம். அதனால்தான் சாயப்பாவை வணங்கும் பாக்கியம், சாயப்பாவை பிரார்த்தனை செய்யும் பாக்கியம் உனக்கு இப்பொழுது இந்த நொடி கிடைத்திருக்கிறது குழந்தையே. எனக்கு எந்தவித உபசாரணங்களும்
பூஜைகளும் செய்ய அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை என்னை நினைத்தாலே போதும், ஒரே ஒரு முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும், என் கண்களை நன்றாக பார்த்தாலே போதும், தூய்மையான உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில், நம்பிக்கை இருக்கும் இடத்தில், பொறுமை இருக்கும் இடத்தில் நான் சர்வ நிச்சயமாக இருப்பேன். அங்கு நிச்சயமாக வியாபித்து இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனை கூட பயனற்றவையே. முதலில் அகங்காரத்தை விட்டு ஒழியுங்கள். ஷீரடியில் உள்ள துவாரகா மாயியை சென்றவர்கள், சரணடைந்தவர்கள் நிச்சயமாக அகங்காரத்திலிருந்து மீண்டே விடலாம். உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியே உன்னுடைய கோபம்தான். கோபமால் அழிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோபத்தினால் வாழ்க்கை இழந்தவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். என் குழந்தையே, எது நடந்தாலும் கோபப்படாதே, நிதானமாக சிந்தனை செய். பொழுது உன் வாழ்க்கையில் அதீதமான மகிழ்ச்சியை நீ அடையலாம். நீ எவ்விதம் என்னை நம்புகிறாயோ அவ்விதமாகவே நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். பேராசையும் இறைவனும் எதிரெதிர் துருவங்கள் குழந்தையே. எங்கு பேராசை நிலவிக் கொண்டிருக்கிறதோ அங்கு எந்த கடவுளும் இருப்பதே இல்லை. பேராசையை முதலில் ஒழித்துவிடு. என்னை தீர்க்கமாக நம்பி செய்யும் எந்த செயலும் வீணாக போனதாக சரித்திரமே இல்லை. என் குழந்தையே, நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொள்வேன். அனைத்தும் உனக்கு வசமாக்குவேன். என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளித்தர உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா, அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா? உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில், உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில், யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனந்தமாயிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல, கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும், எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும், அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். உன்னோடு என்றென்றும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது. சாய் அப்பாவின் ஆசியோடு நிறைவேறும் அனைத்துமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் பிரியமே, ஏன் மன பாரங்களோடு இவ்வளவு சோர்ந்து காணப்படுகிறாய்?
உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் தற்போதைய உன்னுடைய நிலையை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய். வாழ்க்கை என்னமாகுமோ, நம் வம்சம் என்னமாகுமோ என்று நினைத்து நினைத்து தினமும் மன பாரத்தோடு வேதனையையும் கூட்டிக் கொண்டிருக்கிறாய். இழந்து போனதையெல்லாம் நினைத்து, உன்னை விட்டு விலகி சென்றதையெல்லாம் நினைத்து நினைத்து மன பாரத்தோடு அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் உன் வாழ்க்கையில் உண்டு என்றால் அதை நீ தாங்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வந்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடக்க முடியும். வாழ்க்கையில் வாழ முடியும். வாழ்க்கையில் நிம்மதியை தேட. தினமும் இப்படி மனபாரத்தோடு இருந்து உன் மனதை நீயே வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னையே நீ தாழ்த்திக் கொண்டு உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் உன் சாயப்பா மீது முழுமையாக சுமத்தாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என் குழந்தையே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா. என் அன்பு பிரியமே, சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களை மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும். எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால்
ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்கப் பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது.